ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு இருந்ததோட நிப்பாட்டினான். இப்ப பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம ஹீரோயின் அத இங்க பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. உடனே இவள பார்த்தோன்னே அவளும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த இங்க பார்த்து சொல்றா, "பரவால்ல உனக்கு நெறைய தற்காப்பு கலையெல்லாம் தெரியுது. நீ ரொம்ப கில்லாடியா தான் இருப்ப" அப்படின்ட்டு. ஆனா அதுக்கும் சொல்றா, "இங்கு நீங்க என்னை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு எனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன கலையெல்லாம் கத்துக் குடுத்தாரு. அவ்வளோதான்" அப்படின்ட்டு. இந்த சின்ன சின்ன கலையிலே நீ என்னையே வென்றுவா போல இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவள் சொல்றா, உங்களுக்கு என்னைய பார்த்தா பொறாமையா இருக்கான்ட்டு. இல்ல, இல்ல உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமைலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. உன்னோட என்னைய கம்பேர் பண்ணும்போது. நீ அந்த மாரி இடத்துலருந்து வந்த பொண்ணு தானே. அதனால நீ வந்து உன்னோட குணம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நீ அவன வளச்சு போட்டுருக்கா. எது எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ட்டு. அதுக்கு உடனே சொல்றா, ஆ நீ இந்த இடத்துல பிறந்திருக்க. உங்க அப்பா வந்து ஒரு செட் லீடரா இருக்கா. இத வச்சு தானே அவர்ட்ட கெஞ்சியோ, அழுதோ அவர் மனச மாத்தி பார்த்து, உன்னைய மேரேஜ் பண்றதுக்கா நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கா? அப்டின்ட்டு அந்த ஹிங்கு பொண்ணு நம்ம ஹீரோயின பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "பரவால்ல உன்னைய நீ பேச பேச எனக்கு ஒரு நல்ல டிசிஷன் கிடைக்குது. என்னால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியுது" அப்டின்னு சொல்லிட்டு, "சரி எது எப்டியோ நான் இதோட விலகுறேன்னு இருக்கிறேன். நீ வந்து அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு. நான் உங்க லைஃப்ல இருக்க மாட்டேன். நான் உன்னோட பிளெஸ்ஸிங்க நான் உனக்கு குடுத்துட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போம்போது, ஆனா அவளும் விட மாட்டேங்கிறா. "நீ என்னைய பார்த்து பொறாம படுறா" அப்டின்னு நம்ம ஹீரோயின பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோயின் வரா. நான் பிளெஸ்ஸிங்க வந்து வாயால சொல்லலான்னு இருந்தேன். அது வேண்டாம். இப்போ உனக்கு வந்து கையாலேயே குடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஓங்கி இங்கு கன்னத்துல பார்த்து நம்ம ஹீரோயின் அடிச்சுறா. அடிச்சு அடியிலேயே அவ பாவம் கீழ டம்முன்னு கீழ விழுந்துறா. உடனே அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செய்றா. "நீ விழுந்தது எல்லாம் உன் சர்வன்ட் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத அப்படியே போய் அவன்ட்ட சொல்லு. இந்த சிம்பத்திலேயே நீ வந்து அவன இன்னும் வளச்சு போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்கருந்து சோகமா பாவம் கிளம்பி போறா. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்னமோ தெர்ல மாசம் மாசம் 15 ஏதோ கோல்டு அட்டாக் அப்படின்னு வரும் போல இருக்கு. உடனே அவன் சொல்றான், "இங்க உள்ள டோரு, விண்டோலாம் சாத்துன்னு" சொன்னோனே, அவன் அசிஸ்டன்ட் ஓடி போய் அத சாத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோவ சந்திக்கிறதுக்காக வந்து வாசல்லயே நிக்கிறா. வந்துட்டு, "நீங்க உள்ள தான் இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோ, நான் உள்ள தான் இருக்கேன். என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் வந்து விருந்து நடக்க போதுல்ல, அதுல நான் வந்து அவன ஃபேங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்ட்டு முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ஏன்டா தேவையில்லாம எங்க அப்பாவ மனச புண்படுத்த விரும்பல" அப்படின்னு சொன்னோனே, அவன் வந்து "உன்னைய கல்யாணம் பண்ணிக்க வேணா ரிஜெக்ட் பண்றதுனால உங்க அப்பா மனசு புண்படுதா? இல்ல உன் மனசு புண்படுதா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நீ உண்மைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் உன்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டான். இனிமே அவன் மனச மாத்த முடியாது. நீ பேசாம இதுலருந்து உண்மைய புரிஞ்சுக்கிட்டு விலகி விலகி போறது தான் நல்லது" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நான் உனக்காகத்தான் வந்தேன்டி." "என்னதுன்ட்டு?" "ஆமா நீ கஷ்டப்படும்போது உன் கூட நிக்கலாம், உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அதோட "இன்னைக்கு நீங்க வருவீங்கல்ல விருந்துக்கு" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் "நிச்சயமா நான் வருவேன்" அப்படின்னு சொல்றான். இங்க அதே மாரி ஈவினிங் விருந்துக்கு தடபுடலா ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. பக்கத்து நாட்டு லீடர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு அங்க உள்ள எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, நம்ம ஹீரோயினுக்கா இருந்த சூப் எடுத்து அவன் குடிக்க போறான். உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் அத வாங்கிறா, இது என்னோடதுன்ட்டு. உடனே "ஓ பரவால்ல. அதனால என்ன நான் இங்க உன்னோடது குடிச்சேனாக்க, இதுவே உனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கும்" அப்படின்னு சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி அவ குடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம செகண்ட் ஹீரோவும் வரான். வரவன் அந்த இங்குங்கிற பொண்ணையும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்தவன் அங்க உட்காரான். உட்காரும்போது என் பக்கத்திலேயே நீனும் உட்காருன்னு சொன்னா, அவளும் அப்படி உட்காரா. இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இன்னொரு ஒரு பிரதர்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சொல்றான், "இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது ரூல்ஸ் நீ மீறுற மாரி இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, அந்த செகண்ட் ஹீரோ கேட்கறான், "என்ன ரூல்ஸ் நான் மீறுறேன்? இப்ப என்ன நான் மீறிட்டேன்?" அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆரம்பிக்கும்போதே அவங்க அப்பா எந்திரிச்சுட்டு, "இங்க எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த மாரி ரூகாக்கும் நம்ம ஃபேங்குக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணலான்னு இருந்தோம். இப்ப அந்த மேரேஜ நான் அனௌன்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இது எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் சம்மதமான்னு?" கேட்டோனே, அங்க உள்ள எல்லாரும் உடனே டக்குனு சம்மதம்ன்னு தெரிவிக்கிறாங்க. உடனே அந்த செகண்ட் ஹீரோ "இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே "என்னது?" அப்படின்னு கேட்டோனே, அவன் எந்திரிச்சு, "ஆமா எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பா கோவம் வந்துருது. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? இந்த மாரி என்னோட ஆர்டர வந்து மீறினா, இதால விளைவுகள் உனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறான். அவங்க அப்பாவும் கோவமா உட்காந்துறாங்க. உடனே அந்த செகண்ட் பிரதர்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சு அவன் சொல்றான், "இந்த மாரி நீ வேண்டான்னு சொல்றா, இதுக்கான காரணம் நீ சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாம இதோட விளைவுகள் நீ பயங்கரமா இருக்கு. நீ இங்கேருந்து போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம செகண்ட் ஹீரோ எந்திரிச்சு, "நான் எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்னா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லும்போது, டக்குனு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமா எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல. ஏன்னா எனக்கு அவர பிடிக்கல. என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு" அப்படின்னு சொன்னோனே, உடனே அங்க உள்ளவங்கலாம் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன அப்படின்ட்டு. உடனே டக்குனு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு, "ஆமாமா இவ மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அவ மேல கைய போடுறான். இத பார்த்துக்கிட்டு இருந்த செகண்ட் ஹீரோவுக்கும் ஃபேஸ்லாம் ஒரு மாறி மாற தான் செய்யுது. அங்க உள்ளவங்க எல்லாரும் அப்படியே
அதிர்ச்சியா இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே "நீ அவன காப்பாத்துறதுக்கா இந்த மாரி சொன்னியா?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல. நிச்சயமா நான் அந்த மாரி இல்ல. நான் உண்மைய தான் சொல்றேன். இதுக்கான பனிஷ்மென்ட் என்னவா இருந்தாலும் எனக்கு குடுங்க. எனக்கு தான் பிடிக்கல இந்த மேரேஜ்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோவும் வந்து "அது எப்படி அவங்க வந்து பனிஷ்மென்ட் உனக்கு குடுக்குவாங்க? என்னதான் இருந்தாலும் நீ அவங்களோட செல்ல பொண்ணுல்ல. அதெல்லாம் பனிஷ்மென்ட்லாம் குடுக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா நம்மளோட அப்பாவும் வந்து அந்த ஒரு செகண்ட் பிரதர பார்த்து கேட்குறான். "நீ என்ன சொல்ற?" அப்படின்ட்டு. அதுக்கு அவனும் எந்திரிச்சு, "இங்க ஒரு லீடரா இத யோசிக்காம ஒரு அப்பாவா யோசனை பண்ணுங்கன்னு" சொன்னோனே, அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு டக்குன்னு சிரிக்கிறாரு. மேரேஜ் அக்ரீமெண்ட்ட வந்து கேன்சல் பண்ணலாம். இனிமே இத பத்தி யாருமே பேச வேண்டாம். இவளுக்கு யாரு எப்போ மேரேஜ் பண்ண விரும்புறாளோ அதுபடியே கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த மீட்டிங் வந்து அந்த ஃபங்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியுது. அதோட இந்த கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த இவங்க ஒரு பிரதர் அவங்க அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. இப்பதான் வந்து மேரேஜ் அக்ரீமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களே! பேசாம நீங்க ரூகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இத பத்தி நீங்க வந்து டீச்சர்ட்ட பேசினா என்ன? அப்படின்னு கேட்டோனே, நான் வந்து என்னோட நிலைமைய நினைச்சு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நிச்சயமா ரூகாவுக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால அப்படி கொஞ்சமா பார்க்குறான். அவனுக்கு இவள கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா என்னன்னு தெரியல. அந்த சீனியர் பிரதர் யுக்கு ரூகாவ பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா 2 பேரும் பிரதரு, சிஸ்டர்ன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி மேரேஜ் பண்ணிக்க போறாங்க என்னன்னு தெரியல. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அவளோட அந்த ஃபேமிலி அங்க அதாவது செகண்ட் ஹீரோவ பார்க்கறதுக்காக வரா. வந்து டோருக்கு தட்டுனோனே அவன் தான் டோர ஓப்பன் பண்றான். உடனே நான் உள்ள வரலாமா? உங்கள மீட் பண்றதுக்காக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோனே, அவனும் எதுவும் சொல்லாம உள்ள கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் போய் பக்கம் உட்கார்றா. ஆனா அவனும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தோனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் உங்கள பார்க்கலான்னு வந்தேன். என்னன்னு தெரியல நம்ம 2 பேரும் சந்தோஷமா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதனால என்னை வெறுக்கிறீங்கன்னு தெரியல. அது காரணமே தெரியல. இப்பவாவது உங்க மனசுல கொஞ்சமாவது என் மேல காதல் இருக்கா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவன் டக்குன்னு எந்திரிச்சு அங்கிட்டு பார்க்க போய் நிக்கிறான். நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரா. "காரணம் சொல்லுங்க. உங்க மனசுல நான் இருக்கேனா? என் மேல கொஞ்சமாவது காதல் இருக்கா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயின அப்படியே பிடிச்சு, அப்படியே லிப் கிஸ் குடுக்குறான். நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுருன்னு, அவன் அப்படியே உதட்ட தொடச்சுக்கிட்டு, இப்பவும் அவனோட இது வந்து பிளன்ட்டா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்படி என்ன கிஸ்ல இவன் எதிர்பார்க்குறான் என்னன்ட்டு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயின் சொல்லிறா, "இதுக்கு மேல உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்க குடுத்தத குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு" சொல்லிட்டு, ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாரி இருக்கு. அத அவன் கையில குடுத்துட்டு, "இனிமே நீங்க வந்து சீனியர் பிரதர், நான் உங்களுக்கு ஜூனியர் சிஸ்டர். அவ்வளோதான் உனக்கும் எனக்கு இனிமே ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போறா. பாவம் அவன் அங்கருந்து போம்போது இவனோட ஃபேஸ்லாம் மாறுது. ஆனா என்ன காரணத்துக்காக நம்ம ஹீரோயின வெறுக்கிறான், வேண்டான்னு மேரேஜுக்கு சொன்னான்னு தெரியல. அதோட இங்க இந்த சோங்யாங் அப்படிங்கிற ஏதோ ஃபெஸ்டிவல் வருது போல இருக்குது. அதுக்காக நெறைய கிஃப்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது. பார்த்தா நம்மளோட ஹீரோவுக்கு வந்து அந்த பிராத்தல் அப்படிங்கிற அந்த ஏரியால வந்து நெறைய பெண்கள் வந்து நெறைய கிஃப்ட் கொண்டு வராங்க. அத பார்த்தோனே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சிறாங்க. "இவ்ளோ கிஃப்ட் இவனுக்கு வருதா?" அப்படின்ட்டு. அந்த ஃபங்ஷனுக்காக இங்க நம்ம ஹீரோட இடம்லாம் ரொம்ப இப்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளவர்லையும் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ ஒண்ணு குக் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சூப் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து தான் நம்மளோட லயாங்கிற பொண்ணு வந்து அந்த மெய்டிட்டயும் அந்த நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுட்டயும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாரி இங்க சின்ன வயசுலயே ஒரு 9, 7, 8 வயசுல ஒரு பொண்ணு வந்துச்சா, இங்க இருந்துச்சா அப்டின்ட்டு. உடனே நீங்க ஏன் கேட்கிறீங்கன்னு கேட்டோனே, இல்ல அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா உங்களுக்கு அத பத்தி சொல்ல முடியுமான்னு சொன்னோனே, இங்க நெறைய பேர் இருந்திருக்காங்க. சில பேர் இங்கேருந்து மேரேஜ் பண்ணிலாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு 5 பேர் மட்டும் தான் இருக்காங்கன்ட்டு. நான் அவங்கள விசாரிச்சு பார்க்க முடியுமா? அப்படின்னு லயா கேட்க, ஏற்பாடு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டும் அந்த அவங்க ஃப்ரெண்டும் ஏற்பாடு பண்றாங்க. அதே மாரி இந்த ஃபங்ஷனுக்காக அதாவது ஃபெஸ்டிவலுக்காக நம்ம செகண்ட் ஹீரோ வீட்டுக்கும் வந்து அலங்காரம் பண்றதுக்காக ஃப்ரெண்ட் நெறையா பலூன் அந்த மாரிலாம் கொண்டு வரான். ஆனா அத பார்த்தா செகண்ட் ஹீரோ நான் அந்த ஃபங்ஷன கொண்டாடுறதா இல்ல. அதனால இதெல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் எடுத்துட்டு போறான். இதையெல்லாம் அந்த இங்குங்கிற பொண்ணு அப்படியே கவலையா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த லின்னும், லயாவும் சில பெண்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு அனுப்புறாங்க. அப்ப அந்த மெய்டு கேட்கிறா, "என்ன இதுல விசாரிச்சதுல உங்க சிஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா?" அப்படின்ட்டு. அதுக்கு லின்னு சொல்றான், "இல்ல, இல்ல. இவங்களுக்கெல்லாம் அம்மா, அப்பா இருக்கிற மாரி இருக்குது. ஆனா எங்க செகண்ட் மதர் வந்து 8 வயசுலயோ, 9 வயசுலயோ இந்த பொண்ண கொண்டு வந்து இங்க விட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் அம்மா, அப்பா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த பொண்ணா இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெய்டு சொல்றா, "எனக்கு கூட அம்மா, அப்பா இல்ல. நான் தனியா தான் இங்க வந்தேன் 9 வயசுலயோ என்னமோ. ஒருவேள நான் உங்க தங்கச்சியா இருப்பனோ?" அப்படின்னு சொன்னோனே, அவனும் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, "எனக்கு அந்த மாரி ஃபீலிங் இல்ல. ஏன்டா என் தங்கச்சிக்கு வந்து காதுக்கு பின்னாடி ஒரு பெர்த் மார்க் மாரி ஒரு மச்சம் இருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, அவ தொட்டு பார்த்துட்டு, "எனக்கு தெரியலையே இருக்குதா இல்லையான்ட்டு." ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவளோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. அப்ப அந்த லின்னு சொல்றான், அவளோட பேர் வந்து ஃபைலா.
ஸ லாஸ்ட்டா வந்து என்னமோ வாங்க்குன்னு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் தப்பா சொல்லிர்றானா என்னன்னு தெரியல. அதுக்கு அந்த பொண்ணு தான் அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கரெக்ட்டா சொல்றா. "ஆனா இந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டோனே, "இது வந்து உங்களோட நாட்டோட ஃபேமஸான பேர்ல ஒண்ணு இல்ல. எப்போதும் எல்லாத்துக்கும் இந்த பேர் வரும் லாஸ்ட்டா. அத வச்சு தான் சொன்னேன்" அப்படின்னு அவளும் சமாளிக்கிறா. ஒரு வேளை இவ தான் இவனோட சிஸ்டரா என்னன்னு தெரியல. எதுக்காக மறைக்கிறான்னு தெரியல. ஆனா லின்னான்னு சொல்லிட்டு இருக்க அந்த மேடுட்ட, எங்க செகண்ட் மதர் ரொம்ப பொல்லாதவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. ஆனா அவங்க பொண்ண கொண்டு வந்து எதுக்காக இங்க விட்டாங்க? என்ன காரணம்? ஸ்பையா விட்டாங்களா? இல்ல வேற ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிருக்காங்களான்னு தெரியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவனும் அங்கருந்து கிளம்பி போறான். அதோட நைட்டு ஃபுல்லா அந்த ஃபெஸ்டிவலும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு, நம்ம ஹீரோட சும்மா அது அந்த கன்வர்சேஷன் சொல்றதுக்கு அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மெய்டும், அந்த தோழியும் சொல்றாங்க, "இவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருக்குல்ல. நம்ம ஃப்ரெண்டு இப்படி சந்தோஷமா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கு" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்காக மேஜிக்லாம் பண்ணி, அந்த ஃப்ளை பலூன் மாரிலாம் பறக்க விடுறான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கா. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கமாண்டர் பொண்ணு வந்து இந்த ஸ்டீவ் பொண்ண பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இன்னும் 2, 3 நாள்ல கண்டிப்பா உங்களோட கேஸ் வந்து கண்டுபிடிச்சுருவோம். இதுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் சாரும் நிச்சயமா உங்கள பார்க்க ஒரு நாள் வருவாரு" அப்படின்னு சொன்னா, அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டு, "நீங்க அங்கேயா போறீங்கன்ட்டு?" "ஆமா, அங்க தான் போறேன்னு" சொன்னேன். "சரி இந்த கேக் வந்து நான் என் கையால செஞ்சது. அத சாருக்கு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஸ்டீவ் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. ஃப்ளெமிங் ஹில்ஸ்ல பார்த்து திடீர்ன்ட்டு நெறைய பேரு கமாண்டர் படையெல்லாம் வர மாரி இருக்குது. ஆனா அவங்கலாம் யாரு என்னன்னு பார்த்தா, நம்ம யூவ கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. யூக்கு வந்து லெட்டர் குடுக்குறாங்க. ஆனா அந்த லெட்டர் பார்த்து படிச்சோனே அவனோட அந்த பிரதரோட மூஞ்சி அப்படியே மாறிருது. உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு அத படிச்சு முடிச்சுட்டு மாஸ்டர சந்திக்க வரான். அந்த மாஸ்டர் சொல்றான், "நான் இங்கேருந்து கிளம்பி போறேன். எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்க அப்பா வந்து முடியாம இருக்காங்களாம்" அப்படின்னு சொன்னோனே, அந்த மாஸ்டரும் வந்து சொல்றாரு, "நீ இங்க ரொம்ப நாள் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க இருக்கிற எல்லாருமே என் குழந்தை மாரி தான். அதுவும் நீனு ரொம்ப ஸ்பெஷலு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்ட்டா உடனே எனக்கு லெட்டர் போட்டுரு" அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பிரதரும், சரி" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மாஸ்டர் கேட்கறாங்க, "நான் வந்து ருபாவ இந்த இது அடுத்த செட் லீடர் ஆக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற?" அப்படின்ட்டு. அதுக்கு உடனே அந்த பிரதர்ஸ்லாம், "இல்ல வேண்டாம். இப்போதைக்கு அவளுக்கான அந்த நேரம் வரல. அவளால இத இந்த பொறுப்ப ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொன்னோனே, "ஒருவேளை நான் இல்லாத சமயத்துல அவ பொறுப்ப ஏத்துக்கிட்டா என்ன பண்ணுவான்னு" சொன்னேன். "அந்த டைம்ல நிச்சயமா அவளுக்கு நான் உதவியா இருப்பேன்" அப்படின்னு அந்த பிரதர் சொல்லிட்டு, அங்கருந்து சரின்ட்டு கிளம்பி போறாரு. ரெடி ஆகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கும் அவன் இங்கேருந்து போறது தெரிய வந்துட்டு, உடனே பார்க்க ஓடி வரா வந்துட்டு, "பிரதர் நீங்க இங்கேருந்து கிளம்புறீங்களா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க மட்டும் இல்லாட்டி இந்த இடமே நல்லாவே இருக்காது. இந்த இடத்துல நெறைய பிரச்சனைகள்லாம் வருமேன்னு" சொன்னோனே, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சீக்கிரமா வந்துருவேன்" அப்படின்னு இந்த பிரதரும் சொல்றாரு. ஆனா அங்க பார்த்தா ஒரு பெல் அடிக்கிற மாரி இருக்குது. அது நம்ம சின்ன வயசுல ரூகா வந்து இந்த பிரதருக்காக குடுத்தது போல இருக்குது. ஆனா அந்த பெல்ல கழட்டிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அவன் கையில குடுத்துட்டு, "இது என் ஞாபகார்த்தமா இருக்கணும். நீங்க சீக்கிரம் வந்துரணும். இல்லாட்டி நானே உங்கள தேடி வந்துருவேன்ட்டு" ரூகாவும் சொல்ல, ஆனா அவன் பிரதரும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து எல்லாத்துக்கும் விடை பெற்றுட்டு அப்படியே நம்ம வியூவும் அங்கருந்து கிளம்பி போறான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த பிராத்தல் ஏரியா அந்த இடத்துல வந்து அந்த நம்ம ஸ்ரீய பார்க்கறதுக்காக யாரோ வந்துக்கிறான்னு சொன்னோனே, இவன் நினச்சுட்டு இருக்கா, ஆஹா இவரு தான் வந்துட்டாரு போலன்னு சொல்லிட்டு அவளும் சந்தோஷமா அவ ரூமுக்கு வந்து பார்க்குறா. அங்க பார்த்தா வேற ஒருத்தன் இருக்கான். அவன பார்த்தோனே ஸ்ரீ ரொம்ப பயப்படுறா. பயந்துட்டு அப்படி பின்வாங்குறா. உடனே பின்வாங்குனோனே இவன் சொல்றான், "நீ என்னை எதிர்பார்க்கவே இல்லைல. நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்லன்னு" சொல்லிட்டு அவனும் பக்கத்துல வர மாரி இருக்கு. பார்த்தா ஏதோ உள்ள சத்தம் கேட்குது. உடனே அந்த வெளியில இருந்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு, என்ன உள்ள ஒரு மாரி சத்தம் கேட்குதுன்ட்டு அவளும் பயப்படுறா. அதோட இங்கிட்டு கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வரா. அவங்க அப்பாவும் சொல்றாங்க, "உனக்கு பர்த்டே வருது. அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் இந்த அடுத்த செட் லீடர் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டோக்கன் மாரி ஒரு குடுக்குறாங்க சீல்டு மாரி. ஆனா வெளிலலாம் வேண்டாம். "இது ஏன் எனக்கு குடுக்குறீங்க? இங்க நெறைய பிரதர்லாம் இருக்காங்க. இன்னும் ஃபேங் இருக்காங்க. மத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து திறமைசாலி. நான் இல்ல. என்னால முடியாது" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அத மறுத்துட்டு வந்துர்றா. இங்க அதோட வந்து இதெல்லாம் பத்தி அவ ஃப்ரெண்டுட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. அப்பா தேவையில்லாம எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் குடுக்க பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் தகுதியானவர் நிச்சயமா ஃபேங்கா தான் இருப்பாரு" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சீன காட்டுறாங்க. இங்க வந்து தவான்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவனும் இருக்கான். அந்த ஸ்ரீய கொலை பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான்ல, ஜிங்கி. இவன் வந்து நம்மளோட யூவோட பிரதர் போல இருக்குது. ஆனா சொந்த பிரதரா என்னன்னு தெரியல. பிரதர்ன்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பவுல் மாரி இருக்கு. இந்த பவுல் வந்து சாதாரண பவுல் இல்ல. இது வந்து பாய்சன் பவுல். ஆனா யாருக்குமே இத கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கா இந்த பவுல் பண்ணியிருக்காங்க? யார வந்து கொலை பண்ண போறாய்ங்க? என்ன திட்டம் தீட்டுறாய்ங்கன்னு ஒண்ணும் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல.
நம்ம ட்ராமால போக போக இத தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்ம யூட்ட வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஸ்ரீ வந்து இறந்து போயிட்டா போல இருக்குது. ஆனா அத பார்த்தோனே அப்படியே அதிர்ச்சியா அந்த பொண்ணு எப்படி இறந்து போனான்ட்டு தெரியல. என்னன்ட்டு சரியா அங்க உள்ளவங்க யாரும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு சொன்னோனே, அதுக்கு இவன் சொல்றான், "ஆமா இத உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. இதுக்கு இவ இறந்து போனதுக்கு என்ன காரணம் ஏதுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும்." அவனும் ஆர்டர் குடுக்க, அந்த கமாண்டர் பொண்ணு அத நிச்சயமா கண்டுபிடிச்சு வரேன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. அதோட இங்க வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் இங்கலாம் ஒரு காலத்துல எவ்வளோ சந்தோஷமா எல்லா பிரதர், நான் எல்லாரும் இங்க சந்தோஷமா விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப அந்த இதுவே இல்ல. அதனால இங்கேருந்து கிளம்பி போணும். அதுவும் இல்லாம நெறைய நான் லேர்ன் பண்ணணும், சர்வைவ் பண்ணணும். அதனால ஒவ்வொரு நாட்டுக்கா போனா தான் எனக்கு தேவல அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா ஏன் இங்கேருந்து போறா? அதெல்லாம் இப்போதைக்கு அத பத்தி யோசிக்க வேணாம்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சோகமா வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவ பார்த்தோம். நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்ன நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு?" "உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் இங்க இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, "என்னது எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? என்ன?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் உங்க அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கி தரேன், நீங்க இங்கேருந்து போறதுக்கு. ஆனா நீ என் கூட தான் வரணும். அப்படி ஒத்துக்கிட்டா தான் நான் சம்மதம் வாங்கி தருவேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின், மொத எங்க அப்பாவ சம்மதிக்க வைங்க, அப்புறமா பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வரான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே, அவங்க அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எங்க வந்தோனே உங்களோட உண்மையான ஐடென்டிட்டிய எக்ஸ்போஸ் பண்ணிருவீங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொன்னேன். "நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க குடுத்த சத்தியம் இப்போ வந்து எனக்கு நிறைவேத்தக்கூடிய காலம் வந்துருச்சு" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. பழைய 19 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப பார்த்தா அவங்க 2 பேருமே யங்கா இருக்காங்க. அப்போ "நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நன்றிலாம் சொல்ல வேண்டாம். நான் 19 வருஷம் கழிச்சு திரும்ப வருவேன். அப்ப நான் வந்து இந்த ரூகாவ வந்து என் கூட அனுப்பி வச்சிரணுங்கிற" மாரி சொல்றான். அப்ப வந்து ரூகாவ காட்டுறாய்ங்க. அவ சின்ன பொண்ணா இருக்கிற மாரி இருக்குது. ஆனா அவங்க அப்பா அப்படியே நெனச்சு பார்த்துட்டு, "அதுக்கு என்ன தாராளமா கூட்டிட்டு போலாம். எதுவுமே என் கையில இல்ல. ரூகாவோட சம்மதம் தான்" அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் அவள இங்கேருந்து கூட்டிட்டு போறேன். அதுவும் இல்லாம இவ்வளோ நாளா மறைஞ்சிருந்த அ அ ஆன்யூ அப்படிங்கிற ஒருத்தன், அது யாருன்னு தெரியல. அவன் வெளிவர நேரம் வந்துருச்சு. ஒருவேள அவன் வந்து உங்க நாட்டையும், உங்களையும் அட்டாக் பண்ணலாம். ஒருவேள ரூவா இங்க இருந்தா கூட அவளுக்கு இது பாதுகாப்பா இருக்காது. அதனால அவ என் கூடயே இருக்கட்டும். நானே கூட்டிட்டு போறேன்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, அவங்க அப்பாவும் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, சரி அப்படின்னு சம்மதிக்கிறாரு. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர, நம்ம ஹீரோயினும் வந்து சந்தோஷமா கேட்கிறா, "எங்க அப்பா சம்மதிச்சுட்டாங்களா? எப்படி?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அதெல்லாம் மேஜிக் அப்படிங்கிற மாரி சொல்றான். இங்க யூ வந்து அந்த லயாங் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அங்க அப்பான்னு ஒருத்தன காட்டுறாங்க. இவங்க சொந்த அப்பாவா என்னன்னு தெரியல. அவர் பார்த்தோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எங்க வராமயே போயிருவேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு, அவனுக்கா ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க. கிஃப்ட் குடுத்துட்டு, "இது உன்னோட 3வது அண்ணன் எனக்கு கிஃப்ட் குடுத்தது. ஆனா நான் இத யூஸ் பண்ணாமயே இருக்கிறேன். நீ இத யூஸ் பண்ணு. இதுல மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது" அப்படின்னு சொன்னோனே, அந்த ஜிங்குங்கிறவன் அவனும் வந்து, "ஆமாமா இதுல நெறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. இத நான் செய்யறதுக்கு எத்தன வருஷம் ஆனுச்சு தெரியுமா? உனக்காகத்தான் இத எடுத்துக்க" அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம அவங்க அப்பா சொல்றாங்க, "அவனுக்கு காது கேட்காம இருக்கனால, இப்ப புதுசா ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. அத நீ எடுத்துக்க. அத வச்சு நிச்சயமா காது கேட்குமா" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு யூ வேண்டாம் அப்படிங்கிற மாரி மறுக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப கம்பல் பண்ணவே, சரி அப்படின்னு ஒத்துக்கனோனே, அந்த டாக்டர கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோனே, அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்மளோட லின்னோட 2ண்ட் மதர்ன்னு ஒருத்திய காட்டுனாங்கல்ல, மாயாவி மாரி, அவ தான் வந்து நிக்கிறா. ஆனா வந்தவ அவளும் வந்து அந்த ஃபாதர பார்த்து வணக்கமெல்லாம் சொன்னோனே, இவங்க தான் அந்த டாக்டர் நிச்சயமா உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்கன்னு சொன்னோனே, நம்ம யூக்கு அரைகுறை மனசோட சம்மதிச்சுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த 3வது பிரதர் இவன் தான் ஜிங்க் அந்த வில்லன் இருக்கான்ல அவன் தான். அவன் வந்து பக்கத்துல வந்து சொல்றான், "நீ நானும் சின்ன வயசுல உன் தோள தொட்டு தான் பேசுவேன். மூஞ்சிக்கு நேரா தான் பேசுவேன். இப்போ உனக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் ஆகட்டும். நீ இந்த நாட்டோட இளவரசனா மட்டும் இரு. தேவையில்லாம அவ எப்படி செத்து போனா, அவன் எப்படி செத்து போனான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காதங்கிற" மாரி ஒரு மிரட்டுற தோணியில மிரட்டுறான். இத யூவும் பார்த்துட்டு, "சரி இங்கேருந்து கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி சொல்றான். போன அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த யூவ அங்கருந்து அந்த வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறான். அதே மாரி இங்கேயும் நம்ம ஹீரோயினும் அந்த நாட்ட விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினும், அவங்க அப்பாவும் அதோட வந்து வழி அனுப்புறாரு. ஒரு டோக்கன் மாரி குடுத்து, "இது எப்போதுமே உன் கையில இருக்கட்டும்." நம்ம ஹீரோயின் மறுக்கிறா. ஆனா, "இத வாங்கிக்கோ" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் அந்த டோக்கன வாங்கிட்டு அங்கருந்து நம்ம ஹீரோவோட கிளம்புறாங்க. அதோட அந்த லின்னு, லயாவும் அங்கருந்து அவங்களும் கிளம்புறாங்க. எல்லாத்துக்கும் விடை சொல்லிட்டு, அவங்களும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போறாங்க. இங்க நம்ம யூக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கா அந்த லேடி வந்திருக்காங்க. வந்துட்டு, "பயப்படாதீங்க. நான் நிச்சயமா இந்த அக்குபஞ்சர்ல ரொம்ப கை தேர்ந்தவ. உங்களுக்கு காது கேட்கும்" அப்படின்ட்டு. அங்க வந்து அந்த கமாண்டர் பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. இவங்க கொஞ்சம் மாயாவி மாரில, இவங்க கெட்டவங்க இல்ல. இவங்க சரியான இது ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம யூட்ட வந்து கேட்கறான். ஆமா ரூகா எப்படி இருக்கான்ட்டு. அவங்க இந்த மாரி நாட்ட விட்டு கிளம்பி போயிருக்காங்கன்னு சொன்னோனே, சரி அவ எப்படி இருக்கா என்னன்ட்டு அந்த நியூஸ எனக்கு கேட்டு சொல்லுன்னு சொன்னோனே, அந்த கமாண்டர் பொண்ணும் அதோட சேர்ந்துட்டு அங்கருந்து கிளம்பி போறா.
அதோட இங்க லின்னு, லயாவும் அவங்கவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஸ்வாட்ல சிட்டிக்கு வந்துட்டாங்க. உடனே அதோட அந்த லயா வந்து பொண்ணு சொல்றா, "சரி இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தா இருப்பேன். உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க படையெல்லாம் வந்துடுறாங்க. உடனே லின்னும் கேட்கிறான், "ஏன் உன் அண்ணன பார்த்தா உனக்கு ரொம்ப பயமான்ட்டு?" "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எங்க அண்ணனுக்கு எப்பவுமே கீழ்ப்படிஞ்ச தங்கச்சியா தான் இருப்பேன். இனிமே தேவையில்லாம என்னைய பார்க்குறது, பேசுறதெல்லாம் வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அதோட அங்கருந்து கிளம்பி போறா. நம்ம லின்னும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அங்க நிக்கிறான். இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின காட்டும்போது, அவங்க காட்டு வழியில உட்காந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து, அதால அப்படியே நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கா. அவ கையாலேயே ஏதோ ஒரு வித்தையெல்லாம் பண்ணி நெருப்பு மூட்டுனோனே, ஹீரோ பார்த்து பரவாயில்லையே, இதுக்கு தான் ஃப்ளெமிங் டாட்டர்ன்னு ஒண்ணு சொல்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஏன் வித்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அப்படி கைய நீட்டுறான். பார்த்தா ஐஸால செஞ்ச பவ்வும், அந்த ஆரோவும் வந்து நிக்குது. உடனே அத வச்சு அவன் அப்படியே அம்பு எறியறான். பார்த்தா ஒரு குருவி மேல பட்டு, அந்த குருவி கீழ விழுகுது போல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின், "வாவ்! என்ன வித்தை எனக்கு கத்து தர்றீங்களா?" அப்படின்லாம் கேட்கிறா. டக்குனு அவன் ஏதோ அதிர்ச்சியாயி அப்படி திரும்பி பார்க்குறான். அந்த இத யாரோ ஏற்கனவே கேட்ட மாரி. அதாவது ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நெனச்சு பார்க்குறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் மாரியே ஒருத்தி இருக்கா. பார்த்தா அவங்க 2 பேரும் லவ்வர் மாரி இருக்கு. நம்ம ஹீரோவும் வந்து ஆசையா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "உனக்கு நெறைய வித்தை இருக்குது. இந்த வித்தைய எனக்கு கத்து தரியா?" அப்படின்னு அவ கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நிச்சயமா நான் கத்து தரேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு கிஸ் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டோனே, அந்த ஹீரோயின் மாரி இருக்கிற அந்த பொண்ணு அவளும் சிரிச்சுக்கிட்டே வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவன் நெனச்சு பார்க்குறான். உண்மையிலே அந்த பொண்ணு யாரு? அது உண்மையிலே நம்ம ஹீரோயினா? இல்ல இதுக்கு முன்னாடி எதுவும் கதை இருக்கா என்னன்ட்டு நம்மளுக்கு தெரியல. கதைய போக போக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தவன், டக்குனு நான் இப்ப இல்ல உனக்கு இன்னொரு நாள் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்கருந்து கொஞ்சம் விலகி போறான். ஆனாலும் அவன் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரியா மாறி இருக்கு. இங்க நம்ம பிரதருக்கும் ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றாங்க போல இருக்கு. அந்த மாயாஜால பவுல்ன்னு சொல்லிட்டு, அந்த பவுல்ல ஏதோ ஒரு மருந்தெல்லாம் ஊத்தி இத குடிங்க குடிச்சுட்டு, இந்த நீடில்லாம் போட சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்ல சொல்ல ஒருத்தன் வந்து அவங்க தலையில, காதுல எல்லாம் நீடில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த மாயாஜால இதுலயே மறுபடியும் அவனுக்கு வந்து மருந்து ஊத்தி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு டக்குனு ஏதோ சத்தம் கேட்ட மாரி அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். உடனே பார்த்தா அந்த பெல்லு மாரி அந்த சத்தம் அவனுக்கு காதுல கேட்குது போல இருக்குது. அவனும் அதிர்ச்சியில அப்படியே வாய பொளந்து, "எனக்கு அந்த சத்தம் கேட்குது, அந்த சத்தம் கேட்குது" அப்படின்னு சொன்னோனே, அந்த மாயக்காரி அந்த பொண்ணு வந்து, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு நிச்சயமா ஃபுல்லா கேட்கும்" அப்படின்ட்டு. "ஆனா அது மட்டும் தானே கேட்குது, வேற எதுவுமே எனக்கு கேட்கலையே" அப்படின்னு கேட்டோம்னா, "அதுக்கெல்லாம் போக போக கொஞ்சம் நாள்ல கேட்டுரும். கண்டிப்பா நீங்க வந்து ஒத்துழைங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு நிச்சயமா காது கேட்கும்" அப்படின்னு சொன்னோனே, அதோட இந்த பிரதரும் அப்படியே யோசனை பண்ணிட்டு, சரி அப்படிங்கிற மாரி அப்படியே தலையாட்டிட்டு அந்த பெல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ, ஹீரோயினும் ஊருக்குள்ள வராங்க. வந்துட்டு டீ குடிக்கலான்ட்டு ஒரு ஷாப்ல உட்காந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ளவங்க நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இவ ரொம்ப அழகா இருக்காள" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோவும் கவனிச்சவன் டக்குன்னு கையால ஏதோ பண்றான். பார்த்தா அந்த கிழவன் வந்து சுடு தண்ணி ஊத்துறான். பார்த்தா அந்த தண்ணி வந்து ஐஸா அப்படியே வளைஞ்சு போயிருக்கு. அவைங்க அப்படியே திரும்பி நம்ம ஹீரோவ பார்க்க, நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். டக்குன்னு பார்த்தா தண்ணி இதாயி ஊத்துனோனே அவங்களும் அங்கருந்து பயந்து ஓடிர்றாய்ங்க. ஆனா அந்த கடையோட ஓனர் வந்து, "நீங்க யாரு 2 பேரும் புதுசா இருக்கீங்களேன்னு" சொன்னோனே, "ஆமா நாங்க புதுசு தான். இந்த வழியா வந்துகிட்டு இருக்கோம்" அப்படின்ட்டு. "இப்ப எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "பின்ங்கிற ஒரு ஊருக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஊருக்குலாம் போவாதீங்க. அங்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அங்கலாம் வாழவே முடியாது. இப்ப ஜுவாங் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து நெறைய டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "இப்ப நம்ம என்ன பண்றதுன்ட்டு, நம்ம இப்ப அந்த ஊருக்கு தான் போறோம். வா அங்க போகலாம்னு" சொல்லிட்டு அதோட அந்த ஊருக்கு வராங்க. வந்தா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வேலை கேட்கிறா. ஆனா அவனா வேலையெல்லாம் இங்க இல்லம்மா, இங்க எங்களுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க டாக்ஸ் குடுக்கவே எங்களால முடியல. உனக்கு எப்படிம்மா வேலை தர்றது? அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குது போல இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, "இரு உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு" சொல்லிட்டு, பார்த்தா அவளுக்கா கேக்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ குடுக்குறான். உடனே நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்கிறா, "ஆமா உங்க கையில தான் காசே இல்லைல. உங்களுக்கு எப்படி கேக் கிடைச்சுச்சுன்னு" சொன்னோனே, அவன் எதுத்தாப்புல உள்ள லேடிய பார்க்குறான். அந்த லேடிய நம்ம ஹீரோவ பார்த்து அப்படி வளைஞ்சாப்புல சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உதட்டையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்தோனே நம்ம ஹீரோயின், "அடேங்கப்பா! நீ பல கில்லாடியா தான் இருப்பா போல இருக்குது. என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால வேற வழி இல்ல. இந்த கேக்க நான் சாப்பிட்டாகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிடுறா. இதுக்கு மேல என்ன பண்றது? அப்படின்னு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "நம்ம இங்க ஒரு கேக் கடை வைக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தா கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். "ஆனா இந்த இடமெல்லாம் வாங்க உங்கள்ட்ட ஏது காசுன்னு" சொன்னேன். "நான்லாம் நெறைய பாசுமா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் இந்த கடையோட ஓனர். நீங்க ஒர்க் பண்ண போற. இதுலேருந்து நம்ம நெறைய சம்பாதிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பிங்க் சிட்டில இருக்கிறது அவங்களோட ஃபாதருக்கு தெரிஞ்சிருது. ஆனா இன்னொரு பிரதரான அந்த ஸ்டீஃபன கூப்ட்டு, இந்த மாரி சிஸ்டர் அங்க இருக்காங்களாம். நீ உடனே அந்த ஹாலோங்கிற போய் பார்த்து, நீ அவங்கள சேஃபா இருக்கலான்ட்டு கண்காணிக்க சொல்லுன்னு சொன்னோனே, அங்க ஸ்டீஃபனும் கிளம்பி வராரு. வந்து ஹாலோங்கிறவர அந்த தலைவர சந்திச்சு, இந்த மாரி இந்த ஊர்ல தான் பிங்க் டவுன்ல வந்து என் சிஸ்டர் இருக்காங்க. நீங்க தான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு ஹெல்ப் கேட்க, அவரும் ஒத்துக்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீஃபனும் அங்கருந்து கிளம்பி போக, இந்த ஹாலோட சன்னு அவங்களோட பேரனும் வந்து இவங்க வந்துட்டு போயிறது யாரு அப்படின்னு கேட்டோனே, இவங்க ஃப்ளெமிங் ஹில்ஸ்லேருந்து வந்துருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட சிஸ்டர் வந்து
பிங்க் சிட்டில இருக்கவங்கலாம் அவங்கள பாதுகாக்க சொல்லி நம்மட்ட ஹெல்ப் கேட்டுட்டு போறாங்க அப்டின்ட்டு அவரும் சொல்றாரு. அவங்க பேரன பார்த்து சொல்றாங்க. நம்மளோட சிஸ்டர் அந்த ஊர்ல இருக்காங்க. நீ தான் போய் பார்த்துக்கிறன்னு. அவங்களுக்கு எதுவும் நடக்குதா? என்ன நடக்குதுன்னு நீ உடனே உடனே நியூஸ் தாத்தாக்கு வந்து சொல்லணும்னு சொன்னோனே, அந்த குட்டி பையனும், தாத்தா நான் நீங்க சொல்றபடியே நான் பத்திரமா அந்த சிஸ்டர பார்த்துக்கிறேன். உடனே உடனே உங்களுக்கு நியூஸ் வரும்ன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேக் செய்ய தெரியாதுல்ல. அதுக்காக 2 ஆள்லாம் வந்து கேக் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்து கத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். "நீ சீக்கிரமே வந்து கேக் தயாரிக்க கத்துக்குவா. நம்மளும் கேக் கடை ஷாப்ப வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணிடலான்ட்டு." ஆனா இங்கேயே அதே மாரி நியூஸ் வந்து சேருது. அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் சொல்றான். அந்த ராணம் ரூஹா வந்து அந்த பிங்க் சிட்டில இருக்கு அப்படின்றத கேட்டோனே கோவமா கேட்கிறான். "இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? எதுக்கு அவள அங்க அனுப்புனா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சேஃப் இல்லையே!" அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் கோவமா பேசுறான். அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே இவன் நம்ம செகண்ட் ஹீரோ பேசிட்டு, இந்த ராணுவட்ட சொல்றான். அங்க உள்ள ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி, நம்மளோட சிஸ்டர் எப்படி இருக்காரு? என்ன ஏதுன்ட்டு உடனே உடனே நியூஸ் சொல்லுன்னு சொன்னா, அவனும் ரொம்ப சந்தோஷமா, சரி நான் அப்படியே சொல்லிர்றேன்னு சொல்லிட்டு, இங்க வந்து அதே மாரி சொல்றான். அந்த ஊர் லீடர்ட்ட, இந்த மாரி எங்க சிஸ்டர் இருக்காங்க. நீங்க உடனே அத வந்து ஃபேன் கேங்ட்ட உடனே அவங்கள பத்தி நியூஸ் டெய்லி அனுப்பணும் அப்படின்ட்டு. அத கேட்டுட்டு அவரும் ஓகே அப்படிங்கிறாரு. அதே மாரி இந்த சீன காட்டுறாங்க. நம்ம யூக்கு கொஞ்சம் கொஞ்சமா காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. அந்த வயலின்லாம் வாசிக்கும்போது எனக்கு எல்லா சத்தமும் கேட்குது. ஆனா அவன் சந்தோஷப்படுறான். எல்லாரும் பேசுறது எனக்கு கேட்குது அப்டின்ட்டு. அங்க உள்ள அந்த மாயாவி பொண்ணும் சொல்றா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாயிரும். மருந்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. இவனையும் என்னைய அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோனே, அந்த பக்கமா கூட்டிட்டு போறாங்க. அங்க உள்ள தண்ணி ஓடுறது, காத்துல வந்து அந்த இலைகள் அலையிறது எல்லாம் ஆடுற சத்தம் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தவன், திடீர்னு பார்த்தா மூக்குலருந்து ரத்தம் வந்து அப்படியே பிளட் வாந்தியா எடுக்குறான். அத பார்த்தோனே அசின் பயந்துறான். உடனே எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயாவி லேடியா தான் இருப்பாங்க. உடனே அந்த பொண்ண வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கைது பண்றாங்க. அந்த கமாண்டரும் வந்து அந்த லேடிட்ட கேட்குறாங்க. எங்க சார் திடீர்னு பிளட் வாந்தி எடுக்குறாங்க. என்ன பண்ண? அப்படின்ட்டு. அதுக்கு அவளும் சொல்றா, நான் ஒண்ணுமே பண்ணல. ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறங்க அப்படின்ட்டு. நீ உண்மைய சொல்ற வரைக்கும் உன்னைய நான் இங்கேருந்து அனுப்ப மாட்டோம். நீ இங்கேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கமாண்டரும் அவள சிறையில அடைச்சுட்டு அதோட கிளம்பி போறான். டாக்டர கூப்ட்டு வந்து நம்ம யூவ வந்து செக் பண்ணி காட்டுறாங்க. எதுவும் பாய்சன் எதுவும் குடுத்துருக்காங்களா? ஏதோ ஒரு ப்ராப்ளமா? உடம்புல எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சா? என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் இல்ல, இல்ல எதுவும் ஆகல. ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம வந்து போய் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம்ன்னு எந்திரிச்சவரு, பாவம் மறுபடியும் வந்து பிளட் வாந்தியா எடுக்குறாரு. ச்சே! நல்லா தான் இருந்தான். என்னாச்சுன்னு தெரியல இவனுக்கு. உடனே அவன் வாந்தி எடுக்கும்போது சொல்றான், "இதுல நெறைய பிரச்சனைகள் ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இங்க அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அதே மாரி கேக் ஷாப் ஓப்பன் பண்ணிர்றாங்க. உடனே பெல் அடிச்சு கூப்பிட்டோனே எல்லா மக்களும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க கேக் வாங்குற எல்லாத்துக்குமே 1 வாங்குனா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தான் வந்து கேக்கு ஷாப்ப வந்து ஓப்பன் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொண்டுட்டு வந்து ஓப்பன் பண்ண போறா. அப்ப அந்த குட்டி பையனும் வந்துறான். உடனே வந்து அவன் தான் ஓப்பன் பண்றான். உடனே எல்லாரும் கேக் எல்லாம் குடுத்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு இந்த சீசன் கேக் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம லின்னு அங்க வந்துறான். வந்தோனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, "ஏய் நீ இன்னும் வீட்டுக்கு போலயா? இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கியான்ட்டு." உடனே எனக்கு வீட்டுக்கு போவே பிடிக்கல. நானே உங்களோட சேர்ந்துக்கிறேன். நானும் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு, அங்க உட்காந்து அவங்க எல்லாரும் வந்து இந்த நாட்ட பத்தி, இந்த நாட்ல வாங்குற அதிகமான டாக்ஸ பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் ஏதோ கிராஃப்ட் மாரி அந்த விளக்கு கிராஃப்ட் மாரி பண்ணி, அந்த வீதி ஃபுல்லா அந்த இத பலூன் மாரி வச்சுட்டு, அங்க உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு, நான் கேக் ஷாப் வைக்க நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, அந்த மாயாஜாலம் மாரி பண்றான். பார்த்தா அந்த விளக்கு எல்லாமே அப்படி எரியுது. அத பார்த்தோனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா அதெல்லாம் பார்த்துட்டு. அப்படியே கட் பண்ணி இந்த சீன காட்டுறாங்க. நான் லயாவோட பிரதர் தாவோ இருக்கான். அவன் வந்து லயாவ திட்டிக்கிட்டு இருக்கான். "நீ தேவையில்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இது நல்லதில்ல. இனிமே நீ என்கிட்ட சொல்லாம இந்த ஊர விட்டு நீ எங்கேயும் போக்கூடாது" அப்படின்ட்டு அவர் ரொம்ப கடுமையா கண்டிஷன் போடுறாரு அந்த லயாக்கு. இங்க அதே மாரி செகண்ட் ஹீரோவ காட்டுறாங்க. அவன் விசாரிக்க சொன்னான்ல, அங்கருந்து லெட்டர் வந்திருக்குது. இந்த மாரி அந்த ரூஹா வந்து ரொம்ப சந்தோஷமாவா இருக்கா. அவங்க கூட இருக்கிற அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, அந்த ஊர் மக்கள் வந்து 2 பேரையும் கப்புள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த லெட்டர படிக்கும்போதே அவனுக்கு கோவமா அந்த லெட்டர அப்படியே மடக்கி எறியறான். ஆனா ஏன் அப்ப நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான்னு தெரியல. இங்க அதே மாரி கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டாட்டூ மாரிலாம் நம்ம ஹீரோ செஞ்சு போறான். இவங்களுக்கும் நெறைய கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து கதைக்கு ரொம்ப தேவையில்ல. அதெல்லாம் தேவையானத மட்டும் நான் சொல்றேன். அதோட அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெளிய போய் சாப்பிட்டுட்டு வரலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க. அங்க பார்த்தா அங்க தான் லயா இருக்கிறது தெரிய வருது. சரி லயாவ கூப்பிடலாம்ன்னு பார்த்தா, அங்க உள்ள வந்து கார்டு வந்து விடமாட்டேங்கிறாங்க. லயாவலாம் நீங்க அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அவங்க இளவரசி அப்படின்னு சொன்னோனே, அவ நம்ம ஹீரோ அவங்க எரிஞ்சுட்டு போய் உட்காந்துறாங்க. ஆனா லின்னும் வந்து அந்த குட்டி பையன்ட்ட சொல்றான். "நீ எப்படியாவது மேல போய் அந்த லயா பொண்ண கூட்டிட்டு வந்துரு" அப்படின்னு சொன்னோனே, அந்த குட்டி பையனும் மேல யாருக்கும் தெரியாம மேல வந்துட்டு, "நீங்க தான் லயாவா?" அப்படின்னு கேட்டோனே, அவளும் ஆமா நான் தான் லயான்னு. "ஆமா நீ யாரு?" அப்படின்னு கேட்டோனே, நான் அவங்களோட வந்து பேரன் அப்படின்னு சொல்லிட்டு,
ஏதேதோ அவள்ட்ட வம்பு பண்ணிட்டு, இது பண்ணி அவ கடுப்பாயி இவன தொரத்திட்டு வரா. அந்த குட்டி பையனும் கீழ இறங்கி வரா. ஆனா லயாம் பின்னாடி வந்தவ பார்க்குறா. பார்த்தா இவங்க 4 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவ கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறா. ஆனா நம்ம ஹீரோயினும் அவள பார்த்துட்டு சந்தோஷத்துல, "நீ இங்க தான் இருக்கியா? வா நம்ம கூட உட்காந்து சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அவளுக்காக பவுலும், சாப்ஸ்டிக்கும் கேட்டோனே அவளுக்கா ஸ்பெஷலா வருது. "இங்க பாருடா மேடத்துக்கு ஸ்பெஷலாலாம் வருது" அப்படின்னு நின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கான். ஆனா இவ சொல்றா, "நான் இந்த நாட்டோட இளவரசி. அதுவும் இல்லாம தேவையில்லாம நீங்க இப்படி சுத்துறது, என் கூட பேசுறதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. நான் வந்து முன்ன மாரிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் சொல்றான், "ஆமாமா நீ முன்ன மாரிலாம் இல்ல. நீ அங்கலாம் இருக்கும்போது எவ்வளோ நல்லவளா இருந்தா. இப்ப என்னமோ ரொம்ப தான் ரூடா நடந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு டக்குனு கோவம் வந்துருது லயாங்கிற பொண்ணுக்கு. உடனே எந்திரிச்சுட்டு, "நீங்க தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சந்தோஷமா சொல்றா, "நான் ஒரு கேக் ஷாப் வச்சிருக்கோம். நீ வாவேன் அந்த கேக் ஷாப்க்கு" அப்படின்னு சொன்னோனே, அந்த லயனா அங்கலாம் நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவமா அங்கருந்து கிளம்ப போவ, நம்ம ஹீரோயின் இவ ஏதோ தப்பா புரிச்சுக்கிறா போல இருக்கு. நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எந்திரிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு கைய பிடிச்சு, "நீ ஒண்ணும் போய் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்றான். ரெஸ்டாரண்ட் வெளிய வந்து அந்த லயா பொண்ணும் அங்க உள்ள அவங்க கார்ட்ஸ்ட்ட சொல்றா, "அந்த கேக் ஷாப்ப வந்து உடைச்சு தள்ளுங்க. அது இருக்கக்கூடாதுன்ட்டு." இவங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த கேக் ஷாப் வந்து உடைஞ்சு கிடக்குது. இத பார்த்தோனே நின்னு கோவந்துருது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லயாங்கிறவ தான் இருப்பா. நான் அவள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமா அங்கருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நீ ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "நாம ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போதே நான் பின்னாடி போறேன்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. உங்களுக்கு அப்பவே இத பத்தி தெரியுமான்ட்டு." அவனும் அப்படியே சிரிப்பா சிரிச்சுட்டு, "எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்ட்டு. "இப்ப என்ன பண்றது?" அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே அமைதியா இருக்கான். இவங்கலாம் அந்த டாக்ஸ பத்தியும், இதுக்கெல்லாம் யார் காரணம்? இங்கே நெறைய மர்மங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியா, "எல்லாரும் சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் கேக்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். சரியா செய்யணும். இங்க வந்து நம்ம கேக்க தான் விக்க வந்தோம். வேற எதையும் கண்டுபிடிக்க வரல. அவராவது போய் தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். இதுக்கப்புறம் வந்து சரியானாரா? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவரு குணமாயிட்டாரான்னு பார்க்கலாம். நம்மளோட ஹீரோவும் கேக் ஷாப் மறுபடியும் வச்சானா? கேக் விக்கிறானா? இதில பத்தி இவங்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களான்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த எபிசோடுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.